அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் எடுத்தா இல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது மார்க்கெட் நிஃப்டி 50 டைரக்ஷன் மட்டும் தான் சொல்றோம். நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை வாங்குவீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோவை நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. மார்க்கெட்ல எந்த ஒரு நியூஸோ இண்டிகேட் டேட்டாவோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எல்லா நிமிஷத்துக்கு செகண்ட்ஸ் மாறக்கூடியது. ஆனால் மேக்ஸ் என்பது மாறவே வராது. நமது அனைத்தும் மேக்ஸ். நம்ம வந்து லைவ்ல இதை மாற்ற அதை மாற்ற அந்த வேலையே கிடையாது. முன்னாடியே கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் எங்கே எப்போ வரும், எந்த டைம் வரும்போது நம்ம ட்ரேட் பண்ணணும், அது எந்த விலையில வாங்கணும், அதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட் எல்லாமே நமக்கு முன்னாடி தெரியும். ஓகேங்களா? அப்போதான் ட்ரேட் பண்ணணும். நான் இந்த யூடியூப்ல கொடுக்குறதெல்லாம் வச்சு நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ட்ரேடும் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். ஓகேங்களா? அதே போல யூடியூப்ல கொடுக்குற வேல்யூஸ் வந்து சொல்றது, அந்த இடம் வந்தா ட்ரை பண்ணுங்க யூடியூப் பார்க்குறவங்க, இல்லையா இக்னோர் பண்ணிடுங்க, தவிர்த்துடுங்க அது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, நேற்று மார்க்கெட் ஃபால், ரீட்டைல் ட்ரேடர் எவ்வளோ இருக்காங்க பாருங்க. சேஞ்சஸ் எவ்வளோ, சேஞ்சஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்கணும். ப்ரீவியஸ் கூட இதாக இருக்கலாம். சேஞ்சஸ் பாருங்க, 4,86,342 கான்ட்ராக்ட் பை. அதனால தான் மார்க்கெட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க. ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடர் பாருங்க, அவங்க செல்லர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க 3,63,000 கான்ட்ராக்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. அதே மீதி இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை எஃப்ஐ செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ப்ரோ ட்ரேடரும் இவங்க தான் ரெண்டு பேர். ரீட்டைல் நம்ம கிட்ட ரீட்டைல் ட்ரேடர் தான் நம்ம கிட்ட எவ்வளவு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஒவ்வொரு நாளும். இவங்க என்ன எக்ஸாக்டா மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டா ரீட்டைல் ட்ரேடர். அது ஏன் என்ன எவ்வளோ நம்ம மேக்ஸ் படி நம்ம போட்டிருந்தோம். 60 நேற்று ஏதோ வேல்யூ கொடுத்துருந்தேன். ஸ்ட்ரைக்ஸ் 26,400 புட்டுன்னு நினைக்கிறேன். 68 ரூபீஸ்க்கு சப்போர்ட் எடுத்தாக்கல மார்க்கெட் வந்து இறங்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா ஏறும்னு. கரெக்டாக 68ல தான் சப்போர்ட் எடுத்துட்டு போகுது. அப்போ எப்படி நம்ம மக்கள் வந்து ரீட்டைல் ட்ரேடர் எல்லாம் பையிலே இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மார்க்கெட் ஏறும்னே இருக்காங்கன்னு. அப்போ ரீட்டைல் ட்ரேடர் வந்து இன்னும் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இருக்கிறோம். மார்க்கெட் அது பாட்டு அது மேக்ஸ் படி இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் மேக்ஸ் சார்ந்து கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அந்த கத்துக்கிட்டதும் சரியா ஒர்க் ஆகுதான்னு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும், இல்லையா பண்ணக்கூடாது. சரி, இது ஒரு அடிஷ்னல் டேட்டா தான். இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. நம்ம இதுக்கு வந்துருவோம். மேக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது அவங்க பண்றவங்க அந்த 5 ரூல்ஸ் இருக்கு. அந்த 5 ரூலை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ரூலை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அதுல 0ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. 0ன்னு இருந்து யாராவது ஒருத்தர் ட்ரேட் பண்ணுவாங்களா, ஒரு முதலீடு பண்ணுவாங்களா? அப்போ தொழில் பண்றோம்னா அதை பண்ண மாட்டாங்க. ஆனா அதையும் நம்ம சேஃபா எங்க பண்ணணுமோ அங்கதான் பண்ணணும். எந்த டைம்ல பண்ணணும், எப்ப ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், என்ன விலையில வாங்கணும், என்ன டார்கெட் ஆகும், அதை கண்டினியூவா ஹோல்ட் பண்ணா மல்டிபிள் ஆகுமா இல்ல எக்ஸிட் ஆகணுமா, எல்லாமே அந்த ரூலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? இல்ல எனக்கு எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண பயமா இருக்கு சார் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில நம்ம கால்குலேஷனை போய் அப்ளை பண்ணி அதுல ட்ரேட் பண்ணுங்க. அதுல ஃப்ரீயா டீசெண்டா இருக்கும். இந்த மாதிரி பிரீமியம் கரையிறது அந்த பயெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்றதுதான் அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் அவ்வளவு லேர்னிங் பண்ணலாம். நீங்க லேர்ன் பண்ண முடியும். அப்படி நம்ம புள்ளியில டச் பண்ணாதான் அது மூமெண்ட் இருக்கும் எல்லா ஸ்ட்ரைக்கும் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம். சரி, இப்போ மார்க்கெட் 26,300 புட்டுங்க. இன்னைக்கு 62 ரூபீஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்க இருக்கு 62 வந்தா சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஃபால் ஆகும். அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டா ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும். அப்போ இந்த இடத்துல 62 வரும்பொழுது 26,300 புட்டு 62 வரும்போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். அது மட்டுமல்ல, அது ஃபால்ஸா கூட இருக்கலாம். மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் மேக்ஸ் படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டுமல்ல, இங்க இருந்து போனா ஒரு வேளையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பணும், ஆர் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட்டா மாதிரி மேலே போகணும். அதே போலதான் கீழே வந்தா ஒரு சப்போர்ட் வேலையில திரும்பணும், ஆர் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸா மாதிரி கீழே போகணும். அந்த போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும் அப்படிங்கிற கால்குலேஷன் நம்ம கிட்ட முன்னாடியே பிஃபோரா இருக்கணும். அப்பதான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அப்போ இன்னைக்கு 26,300 புட்டு 62 ரூபீஸ் வரும்போது என்ன டிசிஷன் எடுக்கணுமோ உங்க டெக்னிக்கல், நீங்க என்ன படிச்சீங்களோ, பிரைஸ் ஆக்ஷனா இருக்கலாம், ட்ரெண்ட் லைனா இருக்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், இல்ல எலியாட் வெப் எனி தேரி அது கூட மேட்ச் ஆச்சுன்னா இதை பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.